பண்ணாங்க? சரி, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை, அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள், நம்ம அண்ணன்மார்கள் சொல்லணும், அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய். ஆட்சிக்கு வந்தாங்க 2021 மே மாசம் 7ஆம் தேதி. அப்பா நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி ஏத்தாங்க. உடனடியாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. 2021 போச்சு, 22 போச்சு, 22 செப்டம்பர் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். என்ன முதல்ல என்ன சொன்னீங்க? அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய். அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். அது என்ன தகுதி? வீடு இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, பட்டா லேண்ட் இருக்கக்கூடாது, வீட்டுல பூண்டு இருக்கலாமா அது கொஞ்சம் இருக்கலாம், அப்புறம் சொந்தமா எதுவுமே இருக்கக்கூடாது, சொந்தமா புருஷன் இருக்கலாமா அது இருந்துக்கலாம் அப்படின்னாங்க. இருந்துட்டு அனைத்து 1000 ரூபாய்னாங்க. எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த திருநெல்வேலி பழைய ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல நான் 10th படிக்கும்போது சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடத்தில் படிச்சு வரும்போது மாம்பழம் வைப்பாங்க. அப்போ நான் பார்ட் டைமா பேக்கரியில் வேலை பார்த்துட்டு ஒரு 30 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு பிள்ளை தங்கச்சி தங்கச்சி தம்பிக்கெல்லாம் மாம்பழம் வாங்கிட்டு போலான்ட்டு போவேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 வாங்க. பக்கத்துல போனோடனே 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 வாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்ப என்னன்னா 2000 ரூபாய் தர போறோம் அப்படின்னு இந்த மாசம் அறிவிக்கிறாங்க. 2000 ரூபாய் தர போறோம். ஏன்னா ரொம்ப செல்வ செழிப்பாச்சு தமிழ்நாடு. கடன் இல்லாத மாநிலமா மாத்தியாச்சு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் தரமான குடிநீர், அனைவருக்கும் மருத்துவம் கிடைச்சிருச்சு. அப்படியே ஆப்பிள் தோட்டங்கள் அப்படியே பறிச்சு சாப்பிடலாம். அப்படியே கிரேப்ஸ் தொங்குது, அப்படியே வாயை வச்சு கவ்வலாம். அப்படியே ஏலக்காய் அப்படியே காய்ச்சி கிடக்குது. அந்த பார்த்து நாங்க முல்லை கொடிக்கு தேர் அப்படியே ஸ்டாலின் இறக்கி விட்டு ஃபார்ச்சுனர் காரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்க மயிலுக்கு அப்படியே போர்வை எடுத்து போர்த்தி விட்டு அப்படி குளிர்ல நடுங்கிற அந்த மயிலை இது பண்ணிருக்காப்ல, மயில பண்ணிருக்காப்ல. அங்க அப்படியே செல்வ செழிப்பா எல்லா ஊர்லயும் நூலகங்கள், எல்லா ஊர்லயும் உடற்பயிற்சி கூடங்கள், அருமையான சாலைகள், அங்க பச்சை பசுமை புல்வெளிகள், சமவெளி பரப்புகள் எல்லாம் வந்துருச்சு. அதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? காசு எக்கச்சக்கமா மிஞ்சிருச்சு. என்ன பண்றது? கொடுத்துருவோம் மக்களுக்கு. முத்து படத்துல நம்ம ரஜினிகாந்த் அள்ளி கொடுப்பார்ல, ரகவரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி அள்ளி அள்ளி போடாப்ல காயின்னு, அது மாதிரி நம்ம ஸ்டாலின் குர்ரா, என் மக்களுக்கு குர்ரா, செல்வ செழிப்பா இருக்கிற கஜானா நிரம்பி வழிதுரா. 9 லட்சம் கோடி கடன். ஒருத்தருக்கு அப்பனுக்கு உடம்பு சரியில்லையா, பிள்ளைக்கு இந்திராணி பட்டு கட்டிச்சான். அந்த கதையில 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிட்டு 2000 ஓவா. இதுல ஆண்களுக்கு பெண்களுக்கு இலவசம் யாரு? அப்பா. ஆண்களுக்கு இலவசம் சித்தப்பா. பஸ் டிரைவர் யாருக்கு? அவர் ஓசியில வண்டி ஓட்டுவாரா? சம்பளம் அவங்களுக்கு டீசல் பெட்ரோல்ல ஓசியில கிடைக்குமா? ஆண்களுக்கு இலவசம். இது பெண்களுக்கு இலவசம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசம். போட்டி போட்டு நீங்க 1000 ரூபாய், நாங்க 2000 ரூபாய். கவுண்டமணியும் செந்திலையும் பார்த்த மாதிரி இருக்கு. நான் ஒரு முள்ள மாறிமா, இல்லம்மா நான் ஒரு முடிச்சு வைக்குமா, நான் ஒரு கேப் மாறிமா, நான் சந்தையில ஒரு பேப் மாறிமா. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை வேகல, அதனால வெக்க விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இருக்கு. இப்போ 2 பேரும் மாறி மாறி என்னங்கடா என்ன கடன் நிறைந்த மாநிலமாக மாற்றிவிட்டு நம்மை தாண்டி போயிட்ட மகாராஷ்டிரா, ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்க உத்தரப்பிரதேசம், பக்கத்து மாநிலம் கேரளா, லிட்ரசி ரேட் கல்வி அறிவில நம்மளை விட தாண்டி நிற்கிறான். சின்ன சின்ன மாநிலங்கள் ஜார்க்கண்ட், சின்ன சின்ன மாநிலம் முந்திக்கொண்டு போறான். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் வழி தேர்வை 50,000 மாணவர்கள் புறக்கணிக்கிறான். 9 மாதங்களுக்கு முன்பு கட்டிய அரசு பள்ளிக்கூடம் இடிஞ்சு மாணவனுடைய மண்டை ஓடு உடைஞ்சு போகுது. இதே திருத்தணியில ஒரு பள்ளிக்கூடத்துடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து 7 வயது பையன், 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 7 வயது பிள்ளை, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். அதாவது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த சுவருங்க உட்கார்ந்துருக்காங்க, இந்த சுவர் இடிஞ்சு விழுந்து இவன் செத்து போனா எவ்வளவு வலி. மண்டை உடைஞ்சு மூளை வெளியே வந்து குடல் வெளியே வந்து ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் செத்து போன இது ஆட்சியா? இது ஒரு வெக்கக்கேடான ஆட்சிடா, வெக்கக்கேடான ஆட்சிடா. எது ஆட்சி? பள்ளிக்கூடம் தரம் இல்ல. நான் வெளிப்படையா பேசுறேன். இந்த அனகாபுதூர்ல கூடிய இந்த அரசு பள்ளியில கழிவறைக்குள்ள இந்த எம்எல்ஏ போயிட்டு உயிரோட திரும்பி வருவாரா? போக முடியுமா? போக முடியுமா? இதே அனகாபுதூர் பேருந்து நிலையத்திற்குரிய கழிவறை, பேருந்து நிலையம் இருக்குல்ல,
இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள கழிவறைக்குள்ள இந்த எம்எல்ஏ ஒரு நாள் போனது உண்டா? உண்டா? எப்படி போவான்? செத்துருவான். போனா சேகர் செத்துருவாங்கிற மாதிரி செத்துருவாங்க. ஆனா எங்க ஆத்தா அப்பா, எங்க அண்ணன் தங்கச்சி, எங்க அக்கா தங்கச்சி, எங்க சித்தப்பா பெரியப்பா போகணும். ஏன்? ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்ட, நீ போய் தான் ஆகணும். சாலை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சாலை? மிகவும் மோசமான சிங்கார சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இந்த அண்ணன் விவேக் சுவர் ஸ்னேகா அந்த பேரை விழுந்துட்டு வரல. அது மாதிரி பேரை கேட்கும்போது இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சிங்கார சென்னை 2.0. ஆஹா, குடுகுடுன்னு இருக்கப்பா, கொஞ்சம் தேட கொஞ்சம் காதில் ஊத்துங்க அப்படின்னு இருக்கும். பேர் பூரா அழகழகா இருக்கும். என்ன சிங்கார சென்னை? 4000 கோடி பேக்கேஜ் போட்டாங்க 2021 ஆட்சிக்கு வந்த உடனே. அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா போயஸ் தோட்டத்தில் தூங்கி விட்டார்கள். செம்பரம்பாக்கம் ஏறி இருந்து மக்கள் தவிச்சிட்டாங்க. நாங்க மட்டும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? அந்த வெள்ளத்தை தடுத்திருப்போம். திமுக மாதிரி ஒரு சிறந்த கட்சி கிடையாதுங்க. உண்மையிலே சொல்றேன், நான் உடமாற சொல்றேன். எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமா சொல்றேன், திமுக போல ஒரு சிறந்த கட்சி கிடையாது. எப்போ? எதிர்கட்சியாக திமுக ஒரு சிறந்த கட்சி. இதே திமுக இப்ப எதிர்கட்சி வச்சுக்கோங்க, தூய்மை பணியாளர் போராட விட்டுருப்பாங்களா? தூய்மை பணியாளர் போறதுக்கு ஆளா களத்துல போய் சேர போட்டு உட்கார்ந்துருப்பாப்ல ஸ்டாலின் ஐயா. நீ தொடரா, ராம்கி நிறுவனமாவது கூம்கி நிறுவனமாவது ஓடுறா அப்படின்னு இருப்பாப்ல. இதே திமுக எதிர்கட்சி மேல் பாதியில வன்னிய சமூக மக்களும் பறைய சமூக மக்களும் வழிபடக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள சீல் வைத்து ஆளுங்கட்சி பூட்டுமா? திமுக உடைய ராசாவை பூட்ட உடைப்பாரு. எதிர்கட்சியா இருந்தா உடைப்பாரு. வேங்கவே இல்ல மலம் கலந்தவன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. திமுக எதிர்கட்சி டேங்குக்குள்ள இறங்கிடுவான், அங்கே உட்கார்ந்துருவாங்க. என்ன சமூக நீதி காத்த காவலர்கள் நாங்க, பெரியார் மண்ணுல மலம் கலப்பதா ஐயோன்னு இருப்பாங்க. இதே ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம்னா முதல்ல நிற்பாரு ஐயா ஸ்டாலின். தூய்மை பணியாளர் போராட்டமா, மருத்துவ பணியாளர் போராட்டமா, செவிலியர் போராட்டமா, மாணவர் போராட்டமா, மீனவர் போராட்டமா, முதல்ல நிற்பாங்க. முரசொலியில பக்கமா அறிக்கை வரும். ஆத்துமல்ல கொள்ளையடிச்சு, ஆஹா இயற்கை வளங்களில் கொள்ளை கொண்டு போறீங்களா, உங்களுக்கு அடுக்கலையா, வளைய உடைச்ச பண்டையா துப்பிக்க அப்படின்னு இருப்பாப்ல. இப்போ ஆளுங்கட்சியா வந்துட்டா அப்படியே தலையில மாறிடுவாங்க. காது மூக்கு வாய் மொத்தத்தையும் பொத்திடுவாங்க. எதிர்கட்சி அது சிறந்த கட்சி. எதிர்கட்சினா அது மொழியை பத்தி பேசும், இனத்தை பத்தி பேசும், பண்பாட்டை பத்தி பேசும், கலாச்சாரத்தை பத்தி பேசும், மாநாடு போடும், எல்லாம் பண்ணும். எதிர்கட்சியா சிறந்த கட்சி. அதனால என்ன சொல்றோம்? திமுகவை எதிர்கட்சியா உட்கார வைப்போம் அந்த தேர்தலில். அதான் சொல்லுவோம். திமுக உண்மையிலே ஒரு நல்ல கட்சிங்க, மாற்றமே கிடையாது. அந்த கட்சிக்காரங்க ரொம்ப உறுத்தானவங்க, நல்லவங்க, உண்மையான மொழிப்பட்டு கொண்டவர்கள், எங்களுக்கு முன்னத்து ஏர்கள், மொழிப்போர்ல அரசியலுக்கு வந்தவர்கள். அப்ப எப்படி இருப்பான் பாருங்க. நாங்க ஈழப்போர் அரசியலுக்கு வந்தோம், அவன் மொழிப்போர் அரசியலுக்கு வந்தவன். மொழிப்போர் அரசியல் வந்தவனுக்கு மொழிப்பட்டு உண்டு. அதிகாரத்தில் இருந்தா கொஞ்சம் லைட்டா காம்ப்ரமைஸ், கொஞ்சம் போக்குவரத்துமா இருப்பாங்க, கொஞ்சம் கமிஷன், கொஞ்சம் கலெக்ஷன். ஒரு கழக கட்சிக்காரன் ஒரு கழக ஆட்சியில ஒரு 2500 கோடிக்கு ஜாபர் சாதிக்கு ஒரு போதைப் பொருளை கடத்திட்டான். இது ஒரு பிரச்சனையாங்க? ஆட்சிக்கு வந்தா, ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, போதை இல்லா தமிழ்நாடு, போதையை ஒழிப்போம், பாதையை தேடுவோன்றுவாங்க. கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில பாடி வன்கொடுமை நடக்கும். ஆட்சிக்கு வந்தா, ஆட்சிக்கு வரலன்னா எல்லாம் நடக்காது. யார் இருந்தாலும் சரி, நாளைக்கு அண்ணன் சீமானே வந்தாலும் திமுக எதிர்கட்சியா இருந்தா சீமான கேள்வி கேட்கும். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு எல்லாம் தெரியுமில்ல அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு. அதனால நம்ம சொல்ல வர என்னன்னா, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் கருணாநிதி அவர்கள் ரொம்ப காலமாக குளிரூட்டப்பட்ட அறையிலும் குளிரூட்டப்பட்ட காரிலையும் குளிரூட்டப்பட்ட சட்டமன்றத்திற்காரு. கொஞ்சம் அவருக்கு வேர்க்க வேண்டும். அதனால் ஒரு 5 ஆண்டுகள் அவருக்கு வேர்வை என்றால் என்னவென்று காட்டுவோம். அதனால் அதே போல அதிமுக எல்லாரும் கேட்பாங்க, நீங்க திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றீங்க, அதிமுக பத்தி பெருசா பேசுறதே இல்லை. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, தாயில்லா பிள்ளைகளை தலையில அடிக்க விடாதுமாங்க. அது அம்மா இல்லாத கட்சி, தாயில்லா பிள்ளை, அதனால தலையில அடிக்கிறது. அப்ப என்ன பண்றது? ஊமை குத்த 4 குத்தி விட்டுறது போற போக்குல. அது பார்க்கவே பரிதாபமா இருக்கு. உலகத்துல உச்சபட்ச கொடுமை என்பது ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறது. அவங்க அடிக்க மாட்டாங்க. அவங்க நம்ம கேள்வி கேட்ட வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களை கேள்வி கேளுங்க.
நம்ம 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 பையன் தான், நல்லா பேசுவாப்புல, அருமையாக பேசுவாப்புல, சாட்டை நல்லா பேசுவாப்புல. உங்களை தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன், ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி உங்களை தான் கிழிச்சு. இல்லை நீங்கள் நல்லா திமுகவை நல்லா பேசுறீங்க, நல்லா அருமையாக பேசுறீங்க, தாவேக்காவை நல்லா பேசுறீங்க. உங்களை தாங்க கேட்ட ஸ்டெர்லைட், இந்த பொள்ளாச்சி, இந்த கொடநாடு அருமையாக நல்லா பேசுறீங்க, கேள்விகளை தர்க்கமாக எடுத்து வைக்கிறீங்க, நல்லா பண்றீங்க. அந்த ஆட்சியும் ஊழல், இந்த ஆட்சியும் ஊழல், அங்கேயும் கொல்ல இங்கேயும் கொல்ல, அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு, நல்லா அருமையா திமுக கேள்வி. உங்களை தாங்க கேட்டேன், எங்களை நீங்க பேச மாட்டீங்க. நீங்க எம்ஜிஆர் பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல், அது எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல இங்க வாங்க அப்படின்னா அதுக்கு பதிலே இருக்காது. அதனால அந்த அவங்க அதுக்கு சப்ஜெக்ட்ல இல்ல, பாவம். சரி, அவரு கட்சியை காப்பாற்றணும். அப்பா சித்தப்பாக்கு கட்சியை காப்பாத்துறதுக்காக அவர் வழி இல்லாம ஒரு செட்டப்பை உருவாக்கி கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டாங்க, யார் வேணாலும் வரலாம் பண்ணு. பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நிற்குது.